வணக்கம் அருண்ஸ்கோவியம் ஃபோட்டோகிராஃபி நண்பர்களே. ஐ நோ என்னை பார்த்து நீங்கள் பல வருஷம் ஆன மாதிரி இருக்கும். ஒரு வருஷம் கேப் கொடுத்துட்டு இருந்தேன் நான். அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. மெயின் ரீசன் வந்துட்டு ஒரு சந்தோஷமான விஷயம். எனக்கு என் ஒய்ஃப்க்கும் குழந்தை பிறந்திருக்கு. அவங்க இப்போ 8 மாதம், ஒரு பெண் குழந்தை. அவங்க பேர் காத்தியாயினி அப்படின்னு நாங்கள் பேர் வச்சுருக்கோம். ஸோ குழந்தை பிறந்த உடனே லைஃப் பிஸி ஆகிடுச்சு எல்லோரும் சொல்கிற மாதிரியே. அதுவும் வெளியூரில் வேறு இருக்கோமா. ஸோ ஷேர் பண்ணி பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபிலாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஃபேமிலி டைம் நிறைய கொடுத்துருந்தேன். ஆன் டாப் ஆஃப் தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது வீடு வாங்கினோம். அதில் ஒரு ஸ்டூடியோ மாதிரி செட்டப் பண்ணி லைட்டெல்லாம் செட் பண்ணி, இது பாருங்கள் பின்னாடி பல எல்இடிலாம் எரியுது பாருங்கள். ஸோ ஒரு யூடியூப் செட்டப்பே பண்ணி உங்களுக்காக மறுபடியும் அருண்ஸ்கோவியம் ஃபோட்டோகிராஃபி சேனல் புது பொலிவுடன் நம்ம சன் டிவியில் சொல்கிற மாதிரி உங்களுக்கு இனிமேல் ரெகுலராக மந்த்லி அப்டேட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசித்து வச்சுருக்கேன். ரொம்ப சாரி இவ்வளோ நாள் மீட் பண்ணாது. எக்கச்சக்க பேர் வாட்ஸ்அப்லலாம் என்னை மீட் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க எங்களோட டுட்டோரியல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு ரொம்ப நன்றிகள் முதல்ல. சேயிங் தட் இந்த வாரம் இனிமேல் என்ன பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அதுதான் நான் இன்றைக்கி சொல்கிறதா இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதுங்க லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே எப்போயுமே சொல்கிற மாதிரி இந்த சேனலோட மெயின் மோட்டோ, இந்த 6 வருஷம் 7 வருஷமாக நான் ஃபோட்டோகிராஃபிலையும் ஃபிலிம் மேக்கிங்லேயும் என்ன கற்றுக்கிட்டேனோ அதை அவங்க கூட பகிர்ந்துருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த சேனல். ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ரேமை 9 ஸ்கொயராக பிரிச்சுக்கணும். அதாவது எப்படின்னா, 2 வெர்டிக்கல் லைனு 2 ஹாரிசான்டல் லைன் போட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ பார்த்துட்ருக்கிற ஃப்ரேம்லேயும் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 வெர்டிக்கல் லைன் 2 ஹாரிசான்டல் லைன் போட்டிங்கன்னா 9 ஸ்கொயர் வரும். இந்த 9 ஸ்கொயரில் உங்களோட சப்ஜெக்டை எங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்களோ, ஸ்ட்ராட்டஜிக்கில் எப்படி ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபோட்டோ அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி, இது எப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்றதையும் நான் சொல்லணும் உங்களுக்கு. இது வந்துட்டு ஃபோட்டோகிராஃபினாலேயோ இல்லை ஃபிலிம் மேக்கிங்னாலேயோ வரல. இதெல்லாம் வந்துட்டு பழைய காலத்தில் இருந்த பெயிண்டர்ஸ் அப்போலேருந்தே யோசித்து அதான் பெயிண்டர்ஸ்னால் எப்படி சொல்கிறது, ரவிவர்மன், பிகாசோ, அவங்கெல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவங்க பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நான் சொன்னதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும்ன்ட்டு. அதை எப்படி யோசிச்சுருக்காங்கன்னா, பெயிண்ட் பண்ணி அந்த பெயிண்ட்டை ஈர்க்கணும் இல்லையா. ஒருத்தர் இப்போ பார்க்குறாங்கன்னா அந்த பெயிண்ட் பிடிக்க வைக்கணும் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்க்கு பார்க்க வைக்கணும். அதில் அந்த சப்ஜெக்ட் மேலே அவங்க கண் ஃபோக்கஸ் விழ வைக்கணும். ஸோ அதுக்கு இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு பழைய காலத்துலேருந்து அப்படியே ஒவ்வொருத்தட்டேருந்தால் மாறி வந்து இன்றைக்கி டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபியில் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸை. ரொம்ப சிம்பிள். இது எப்படி நீங்கள் உங்கள் கேமராவில் செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கானாக இருக்கட்டும், சோனி கேமராஸாக இருக்கட்டும், ஆர் கேனன் கேமராஸாக இருக்கட்டும், ஆர் எனி கேமரா வச்சுருந்தாலும் உங்கள் செட்டிங்ஸ் உங்கள் கேமராக்கு ஏற்ற மாதிரி மென்யூ செட்டிங்ஸில் போய் கிரிட் லைன்ஸ்னு எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த கிரிட் லைன்ஸில் 3x3 போட்டிருப்பாங்க. இப்படி போட்டு, அதாவது 3x3ன்னா 9 ஸ்கொயர்ஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி. ஸோ 2 வெர்டிக்கல் லைன் 2 ஹரிசான்டல் லைன் போட்டிருப்பாங்க. அதை ஆன் பண்ணி விடுங்க. அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் லைவ் வியூவில் உங்களுக்கு தெரியும், இந்த 9 ஸ்கொயரும் தெரியும். அதை யூஸ் பண்ணி சப்ஜெக்ட் எப்படி ப்ளேஸ் பண்ணலான்னு இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். இவ்வளோ தான் ரூல் ஆஃப் தேர்ட்ஸு. ஸோ ரூல் ஆஃப் தேர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 9 ஸ்கொயர் இருக்குதுங்க இல்லையா, இந்த 9 ஸ்கொயரில் இந்த வெர்டிக்கல் லைனும் இந்த ஹரிசான்டல் லைனும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ, உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் ஒரு சும்மா எப்படின்னு எங்கே இன்டர்செக்ட் ஆகும்ன்ட்டு. அந்த 4 பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இங்கே பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் 2 பாயிண்ட்டும் இந்த ரைட் சைடில் 2 பாயிண்ட்டும் இன்டர்செக்ட் ஆகுது இல்லைங்களா, அங்கே உங்களோட சப்ஜெக்டை வச்சிங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் படி நல்ல அட்ராக்ஷன் கிடைக்கும் உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு அந்த ஃபோட்டோகிராஃபில் அப்படின்றது எப்படி சொல்கிறது, ஐதீகம் அப்படின்ற மாதிரியே நம்ம சொல்லலாம். இங்கே இதுதான் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு ஒரு 2 செகண்ட் எடுத்து அந்த சும்மா அந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அந்த லைன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே எப்படி அந்த இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்ஸு, ஏன்னா அதை வச்சு தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் நான் இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸை. ஸோ
முதல்ல ஒரு ஃபோட்டோகிராஃப்லேருந்து ஆரம்பிக்கிறேன், ஒரு 2-3 ஃபோட்டோகிராஃப், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட விட்டுறேன். நீங்கள் எப்படி எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணிக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ முதல் ஃபோட்டோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இது வந்துட்டு என்னோடய ஒய்ஃபோட மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட். இதில் மெயினாக நன்றி சொல்ல வேண்டியது என்னோடய ஃப்ரெண்டு மிஸ்டர் ஷாம். அவர் வந்துட்டு இங்கே யூகேயில் கேம்பிரிட்ஜில் இருக்கார். அவர் எங்களுக்காக வந்து இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணி கொடுத்தார். முதல்ல அவருக்கு ஒரு பெரிய சல்யூட். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டார், அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட வச்சோம். பட் ரொம்ப சிம்பிளாக என்ன சொன்னோன்னா, ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் படி அவரும் இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவார். ஸோ நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸில் எங்கள் 2 பேரையும் வச்சுட்டு, அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸில் என்னையும் ஒய்ஃபையும் வச்சுட்டு மீதி இடத்த நிறைய கேப் கொடுத்து இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காரு. நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அதனால அழகாக இருக்குன்னு சொல்ல, போஸ் நல்லா இருக்குது, அவர் எடுத்த விதம் நல்லா இருக்குது. பட் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படி வச்சதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்கள் கண் வந்துட்டு எங்கள் 2 பேர் அந்த சப்ஜெக்ட் மேலே போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நல்ல கேப் இருக்கிற இந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்கிற அந்த பேக்ரவுண்ட், அதாவது பேக்ரவுண்டுக்கு நிறைய இடம் கொடுத்து, அது ஒரு ஒன்றுமே இல்லாத ஸ்பேஸ் தான், ஆனால் எப்படி அது ஈர்க்குதுன்னு பாருங்கள் அந்த இடத்துல. அந்த பிக்சர் ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் என்ன சொல்கிறேன்னு. அதில் லைன்ஸ் இருக்குது பாருங்கள், கிரிட் லைன்ஸ் உங்களுக்காக போட்டிருக்கேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நாங்கள் 2 பேரும் அழகாக அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸில் வச்சுருக்காரு. ஆனால் அட் த சேம் டைம் பேக்ரவுண்டை ரொம்ப ப்ளரும் பண்ணாமல், அட் த சேம் டைம் அதுக்கு தேவையான ஸ்பேஸ் கொடுத்து எங்கள் 2 பேரும் எங்கே வச்சுருக்கேன். ஸோ தட் உங்களோட கண் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் போகும், அடுத்தது பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு மூவ் ஆகும். இதுதான் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். இதை எல்லா ஃபோட்டோகிராஃபிக்கும் என்ன ஃபோட்டோகிராஃப் நீங்கள் எடுத்தாலும் அதை பயன்படுத்தலாம். லேண்ட்ஸ்கேப்புக்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் போர்ட்ரேச்சர், இது பாருங்கள் போர்ட்ரேச்சர் ஃபோட்டோகளையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இது எனக்கு தெரிஞ்சது பெஸ்ட் ஃபோட்டோ இது என்னோடது. அது ரொம்ப நன்றி மிஸ்டர் ஷாம். இப்போ இந்த பிக்சர் பாருங்களேன், இது கொஞ்சம் வருஷம் முன்னாடி எடுத்தது, ஆனால் என் ஒய்ஃப் எடுத்தாங்க இந்த பிக்சரை. அவங்க அந்த டைமில் ஃபோட்டோகிராஃபியில் அவ்வளோ ஒன்றும் ஆர்வம் காட்டலை, ஆனாலும் ஒரு சிம்பிளாக சொன்னேன் அவங்கள்ட்ட, இதுதான் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். என்னை வந்துட்டு அந்த ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் வச்சுக்கோ, பின்னாடி இருக்கிற லண்டன் பிக் பென்னை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு நிறைய இடம் கொடுன்ட்டு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்களேன் இந்த போர்ட்ரைட் பிக்சர். எனக்கு நைட் டைமில் நேச்சுரல் கலரில் எடுத்த ஃபோட்டோ. அதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எப்படி உங்களுக்கு பேக்ரவுண்ட்லேயும் கண்ணு போகுது, அட் த சேம் டைம் சப்ஜெக்ட் நான் ப்ரொஜெக்டாகி தனியாக தெரிகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது அவங்க சென்டர் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அதாவது நடுவில் வச்சு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லா இருந்திருக்காது இந்த ஃபோட்டோகிராஃப். ஏன்னா பின்னாடி இருக்கிற சப்ஜெக்டும் இங்கே ரொம்ப முக்கியம், முன்னாடி இருக்கிற சப்ஜெக்டும் ரொம்ப முக்கியம் அப்படின்றது பார்த்து தான் இந்த ரூல் ஆஃப் தேர்டே அப்ளை பண்ணாங்க அன்றைக்கி. ஸோ சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ஃபோட்டோஸ் காட்டுறேன். ஒரு ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்னால் எங்கே வச்சா உங்கள் கண்ணோட ஈர்ப்பு எங்கே போகிறதுன்றது தான், அதுக்கு தான் ரூல் ஆஃப் தேர்ட் அப்படின்னு சொன்னது தான் இது ப்ரூவ் பண்ணுது, தவிர வேறு எதுவுமே கிடையாது இதில். இந்த வீடியோவில் ஆரம்பிக்கும் போது சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் வரும்போது யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு. இன்ஃபேக்ட் அது ஒரு விஷயம் இல்லை, 3 விஷயங்க, 3 செப்பரேட் ஃபோட்டோஸாக காட்டுறேன். அது மோஸ்ட் ஆஃப் த டியூட்டோரியலில் எங்கே பார்த்தாலும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஏன் தெரில, இது மறந்துடுறாங்க. இது ஆனால் நான் புக்கு படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் முதல் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃபோட ஃபோட்டோ. ஆல்ரெடி ஸ்னோவில் எடுத்ததில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ஒன் ஆஃப் தோஸ் பிக்சர்ஸ், இந்த ஸ்னோவில் எடுத்த பிக்சர்ஸ் தான் இதில். இன்டர்செக்ஷனில் வைக்கிறீங்க இல்லையா, ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்ளை பண்ணி இன்டர்செக்ஷனில் உங்கள் சப்ஜெக்ட் வைக்கிறீங்க. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃபோட ஃபோட்டோ. இந்த ஒய்ஃபோட ஃபோட்டோ இன்டர்செக்ஷனில் ரைட் ஹேண்ட் சைட் மோஸ்ட்டில் வச்சுருக்கேன் நான். ஆனால் அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டில் அவங்களோட கண் வரா மாதிரி பார்த்துருக்கேன் நான். இது வந்துட்டு புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணோட ஃபோக்கஸ் வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் பார்வையாளர்கள் வந்துட்டு ஈர்க்கும் ஒரு ஃபோட்டோ மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஓகேங்களா, இது ஒரு புக்கில் சொல்லியிருக்குது. அதுபடி பார்த்திங்கன்னா அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டில் கண்ணோட ஃபோக்கஸ் வச்சதுனால உடனே உங்களோட வியூவர்ஸோட கண் வந்துட்டு அவங்களோட சப்ஜெக்ட் மேலேயும் அப்புறம் அந்த பேக்ரவுண்ட் மேலேயும் போகும். இதுவும் ரூல் ஆஃப் தேர்டோட மெத்தட் தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டில் உங்கள் சப்ஜெக்ட், எஸ்பெஷலி போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்கன்னா
அந்த உங்கள் சப்ஜெக்டோட கண்ணு அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஃபோட்டோவை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. அதுக்கு இதுதான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்ல வந்தது. இதில் ரெண்டாவது சொல்லவே மாட்டாங்க நிறைய பேர் இந்த விஷயத்த. இது என்னென்னா, உங்கள் சப்ஜெக்ட், அதாவது யாரை ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறீங்களோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு டக்கோட ஃபோட்டோ போட்டிருக்கேன். இந்த டக்கு எந்த சைடு பார்க்குதோ அந்த சைடில் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துட்டு டக்கை ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்டில் வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். இப்போ இதே ஒரு ஆளோ இல்லை ஒரு பெண்ணோ அங்கே நின்றுந்தாங்க, இப்போ அந்த சைடு பார்க்குறாங்க, இந்த சைடில் பார்க்குறாங்க அப்படின்னா எந்த சைடு பார்க்குறாங்களோ அங்கே நிறைய கேப் கொடுங்க. கேப் கொடுத்துட்டு எங்கே நிற்கிறாங்களோ அது இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸில் வைங்க. இது எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. நம்ம அந்த டக்கில் எந்த சைடில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. என்னோட இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அது எந்த சைடு பார்க்குது, ரைட்டில் பார்க்குது. ஸோ அந்த இடத்துல நிறைய கேப் கொடுத்துட்டு டக்கு நிற்கிற இடத்துக்கு பின்னாடி ரொம்ப கம்மியாக இடம் கொடுத்துருக்கேன். இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இதுவும் அகெயின் வியூவரோட எப்படி பாயிண்ட் எடுத்துகிட்டு போகுது அப்படின்ட்டு, கண்ணோட ஃபோக்கஸ் எங்கே எடுத்துகிட்டு போகிறதுன்றது தான். ஃபஸ்ட்டு டக்கு பார்க்குறீங்க, அப்புறம் டக்கு எங்கே பார்க்குதுன்னு பார்க்குறீங்க. ஸோ இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒருத்தர் யாராவது நிற்க வச்சுட்டு நீங்கள் இந்த சைடு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சைடுக்கு நிறைய இடம் கொடுத்துட்டு அவர் நிற்கிற இடத்துக்கு பின்னாடி கம்மியாக இடம் கொடுங்க. ஸோ இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்ன்றது வந்துட்டு வெறும் டிஎஸ்எல்ஆருக்கோ இல்லை மிரர்லெஸ் கேமராக்கோ மட்டும் வராது. இது வந்துட்டு நான் சொன்னாமே ஃபோட்டோகிராஃபிக்கு வரத்துக்கு முன்னாடிலேருந்தே இருக்குதுன்னு சொல்லலை. ஸோ அது மாதிரி இப்போ வர உங்களோட ஃபோன் கேமராவில் கூட இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது, ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். எங்கள் அம்மா இங்கே இந்த போது என் ஒய்ஃப் எடுத்தாங்க இந்த பிக்சரை. ஒன்றுமே இல்லைங்க பிக்சரில், ரொம்ப சிம்பிள் பிக்சர். அவங்க சாப்பிட்றாங்க, அந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க ரூல் ஆஃப் தேர்ட்ஸில் எடுத்ததுனால, மொபைல் ஃபோனில் எடுத்தாங்க, அதனால எவ்வளோ அட்ராக்டிவ்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள். அஃப்கோர்ஸ் அவங்க பின்னாடி இருக்கிறதுலாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கிட்டாங்க, அதெல்லாம் இன்னும் நல்லா இருக்குது. பட் ஆனாலும் எங்கள் அம்மா அந்த சப்ஜெக்ட் அவங்க வந்துட்டு அங்கே உட்காந்துருக்காங்க ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்டில். மீதி இடம்லாம் பேக்ரவுண்டெல்லாம் பிளர் ஆகிருக்கு. பட் பேக்ரவுண்டில் அவங்க எங்கே இருக்காங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க, பீட்சா ஹட்டில் இருக்காங்க, அதெல்லாம் கரெக்டாக தெரியுது. ஸோ இது யோசிச்சு பாருங்களேன். அவங்கள கொண்டு போய் நடுவில் சென்டரில் பண்ணி இந்த ஃபோட்டோ எடுத்திருந்தா இவ்வளோ அளவுக்கு நல்லா இருந்திருக்குமான்னு யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நல்லா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த 3 விஷயங்க நான் சொன்ன மாதிரி. ஒன்று, மெயினாக வந்துட்டு கண் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸில் உங்கள் சப்போஸ் போர்ட்ரேட் பிக்சர் எடுக்கிறீங்கன்னா கண் கொண்டு வாங்க ஃபோக்கஸில் அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டில். ரெண்டாவது, சப்ஜெக்ட் எந்த சைடு பார்க்குறாங்களோ அந்த சைடு நிறைய கேப் கொடுங்க. மூணாவது விஷயம் வந்துட்டு இது ஃபோன்லேயும் எடுக்க முடியும் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. உங்கள் சாம்சங் ஃபோனாக இருக்கட்டும், ஒன் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், என்ன ஃபோன் வச்சுருந்தாலும், ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தீங்கனாலும், ஐஃபோன் வச்சுருந்தாலும், இதில் கேமரா செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிரிட் லைன்ஸ்னு இருக்கும். அதை ஆன் பண்ணி பாருங்கள் எப்படி அந்த கிரிட் லைன்ஸ் வருதுன்ட்டு. ஒன்ஸ் இந்த ரூல் ஆஃப் தேர்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரேமிங் டெக்னிக் ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் ஃப்ரேமிங் இம்ப்ரூவ் ஆச்சுனாலே இந்த தலை கட் பண்ணுறது, கால் பாதி கட் பண்ணுறது இதெல்லாமே தொலைஞ்சு போயிடுங்க. ஓகேவா? சரிடா, ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்னு சொல்லி இதை பிரேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம இந்தியன்ஸ் நம்ம எல்லா ரூல்ஸும் பிரேக் பண்ணுவோம் இல்லையா? ஆஃப்டர் ஆல் டிராஃபிக் லைட்டே கிராஸ் பண்ணுறோம், இதை நம்ம பிரேக் பண்ண மாட்டோமான்னு. ஸோ இதையும் பிரேக் பண்ணலாம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் லைன்ஸ். அதாவது சிமெட்ரிக்கல்னால் என்னென்னா ஒரே ஷேப்பாக இருக்கும். நான் வந்துட்டு இப்போ ஒரு இமேஜ் போட்டிருக்கேன் பாருங்கள். இது எங்கள் ஆஃபீஸோட பஸ் ஸ்டாண்டு. எப்படி அந்த 2 லைன்ஸும் அப்படியே போகுது பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக சிமெட்ரிக்கலாக. இதை நான் வந்துட்டு ரூல் ஆஃப் தேர்ட்ஸில் போட்டேன்னா நல்லா இருக்காது ஆக்சுவலி. ஆனால் இது லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோ இருந்தாலும் இதுலேயும் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஆனால் வெர்டிக்கல் லைன்ஸ் வச்சு இல்லை, ஹரிசான்டல் லைன்ஸ் வச்சு. நான் நினச்சிருந்தா ஸ்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தரைக்கு ரொம்ப கம்மி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆனால் நான் அப்படி பண்ணல. தரைக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸ்கைக்கு கம்மியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் எல்லா இடத்துலையும் பொருந்தும். ஆனால் சில டைம்ஸ் பிரேக் பண்ணலாம். இந்த மாதிரி பிக்சர் தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். பிரேக் பண்ணுறதுனால என்ன, ஒன்றும் பெரிய தப்புலாம் நடக்காதுங்க. ஒரு பெரிய குத்தம்லாம் தெய்வ குத்தம்லாம் கிடையாது. பிரேக் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் பிரேக் பண்ணுறேன் ஏன்னா இதுக்காக அப்படின்னு ஒரு ரீசன் வச்சுக்கோங்க.
இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃப்ரேமிங் தப்பு பண்ணிகிட்டே இருப்பீங்க. நான் முன்னாடி 5 மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் சொல்லியிருந்த மாதிரி இதில் ஃப்ரேமிங்கில் தான் இந்த இது வரும், இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸு. ஃப்ரேமிங் பண்ண ஆரம்பிங்க, உங்கள் சப்ஜெக்டை ஃபோக்கஸில் கொண்டு ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிக்சர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரூல் ஆஃப் தேர்ட்ஸு. நண்பர்களே, ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃப்ரேமிங் டெக்னிக்கில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்னிக். ஸோ விட்டுறாதீங்க, கற்றுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி DSLR பொறுத்த வரைக்கும் வீட்லேயே உட்காந்துட்டு இருந்து சும்மா ஒரு நல்ல கேமரா அவங்ககிட்ட இருந்தால் எதுவும் நடக்காது. வெளியில் போய் ஃபோட்டோ எடுத்து பழக ஆரம்பிங்க, உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களாக இருந்தால். ஸோ அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. அப்போ தான் எனக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணணுன்ட்டு. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் எழுதுங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றது, அடுத்து என்ன டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுன்ட்டு. நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, இந்த கேமரா வாங்கலாமா, இந்த கேமரா வாங்கலாம். ஓகே, பட் நிறைய பேர் வந்துட்டு இதை பற்றி ரிவ்யூ போடுங்க அப்படிங்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேனன் 1200D அதை பற்றி கேட்குறீங்க நிறைய பேர். பட் மெயின் என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி யாரும் அஃபிலியேட்லாம் கிடையாது. அதாவது இந்த ஒரு கடையிலேருந்து வாங்கி என்னால் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இப்படி பண்ண முடியாது. ஏன்னா நான் அந்த மாதிரி நிலமையில் இல்லை. கேமரா DSLR பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வேணால், பிகினராக இருந்தால் என்ன கேமரா வேணால் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அதில் கண்ட்ரோல்ஸ் மெயினாக கற்றுக்கணும், மெயினாக DSLR பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய பேர் அதனால் அந்த வீடியோ பண்ணுங்கள், இந்த வீடியோ பண்ணுங்கள் கேட்டாலும் என்னால் பண்ண முடியாத நிலமையில் இருக்கேன் நான். ஸோ அதை தவிர நான் மெயினாக டெக்னிக்ஸில் ஃபாலோ பண்ணுவேங்க. ஏன்னா கேமரா என்ன வேணால் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் தேர்ட்ஸு நம்ம மொபைல் ஃபோன் வச்சு எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டெக்னிக் பற்றி நெக்ஸ்ட்டு பேசணுன்றது, அதை எடுத்து நம்ம பேசுவோம். உங்களோட ஆதரவு தொடரட்டும். ரொம்ப நாள் பொறுமையாக இருந்ததுக்கு மிக நன்றி. நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் அருண்.